டிஎஸ் ரெட்டி புக்கில் ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் எக்ஸசைஸ் 23 டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இதை ப்ரீஃபாக சொல்கிறேன். இங்கே குட்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் தாஸ் amounting to 8080 has been posted to the debit of their account from the purchase book. From the purchase book na purchaseல கரெக்டாக என்ட்ரி போயிருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டாட் வெண்டார் போயிருக்கணும். ஆனால் டெபிட்ல போயிருக்கு வெண்டாருக்கு. அப்போ அந்த வெண்டாரை ரிவர்ஸ் பண்ணணும் 8 rupees 80 paise. அதுக்கப்புறம் அந்த தாஸையும் கிரெடிட்ல வரணும். அதுதான் ஆக்சுவல் என்ட்ரி. ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு தாஸ் அக்கௌண்ட் 880 plus 8 rupees 80 paise. ஓகேயா? The purchase book has been undercast by 500 rupees. ஓகே, இது கொஞ்சம் ஈஸி. பர்ச்சேஸ் புக் வந்து டெபிட் நேச்சர். ஓகே, அண்டர்காஸ்ட்னா கம்மியாக டோட்டல் பண்ணியிருக்காங்க. அப்போ வி ஹவ் டு பிரிங் இட் பேக். பட் டெபிட் பர்ச்சேசஸ் கிரெடிட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அடுத்தது 460 பெய்ட் ஃபார் ரிப்பேர்ஸ் சார்ஜ் பில்டிங் அக்கௌண்ட். ஓகே, இது வந்து அக்கௌண்ட் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு மிஸ்டேக் எதுவும் இல்லை. இப்போ பில்டிங்கை ரிவர்ஸ் பண்ணிடணும். ஸோ யூ ஹவ் டு டெபிட் ரிப்பேர்ஸ் அண்ட் கிரெடிட் பில்டிங். ஓகே, அடுத்தது the sales return book had been overcast by 400. Okay, sales income credit, அப்போ sales return debit. Sales return overcast, அதிகமாக டோட்டல் பண்ணிட்டாங்க சேல்ஸ் ரிட்டர்னை. அப்போ அதை ரிவர்ஸ் பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். அப்போ டெபிட் அதிகமாக போனால் ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் ரிட்டர்ன் 400 rupees. ஓகே, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் ரிட்டர்ன். அடுத்தது a check for 301.02 received from Gopal posted to their account as 302.01. ஓகே ஓகே, பணம் உள்ள வந்ததுன்னா பேங்க் அக்கௌண்ட் டு கோபால், ஏன்னா கோபால் இஸ் த கிவர். ஓகேயா? அதில் வந்து போஸ்டட் டு தேர் அக்கௌண்ட் அப்படின்னா பேங்க் கரெக்டாக போயிருக்கு. இதை ஃபர்ஸ்ட் என்ட்ரி மாதிரி ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் கரெக்டாக போயிருந்தது, அதே மாதிரி பேங்க் கரெக்டாக போயிருக்கு. கோபால் அக்கௌண்ட் தப்பாக போயிருக்கு. ஸோ கோபால் அக்கௌண்ட்டுக்கு 302 அப்படின்னா ஒரு 1 rupee எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஓகேயா? அப்போ அதை ரிவர்ஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ கோபால் அக்கௌண்ட் டெட்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 99 paise வரும். அகெயின் ஐ ரிப்பீட், கோபால் அக்கௌண்ட் டெட்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், ஏன்னா கோபால் கிரெடிட் பண்ணிட்டாங்க எக்ஸ்ட்ராவா. ஓகே, அடுத்தது கேஷ் சேல் ஆஃப் 85 டு மோகன் கரெக்ட்லி என்டர்ட் இன் த கேஷ். ஓகே, போஸ்டட் டு த டெபிட் ஆஃப் மோகன். டெபிட் ஆஃப் மோகன் ஃபர்ஸ்ட் மோகன் வருமா? அதில் வராது, ஏன்னா கேஷ் சேல்ஸ் தான் என்ட்ரி. என்ன கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் கரெக்டாக, அது யாருக்கு வித்தாலும் டசன்ட் மேட்டர். கேஷ் டு சேல்ஸ் வரணும். சேல்ஸ் வராமல் போஸ்ட் டு டெபிட் ஆஃப் மோகன், அப்போ மோகனே ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ மோகனே கிரெடிட் பண்ணணும், வர வேண்டிய சேல்ஸையும் கிரெடிட் பண்ணணும். ஸோ எப்படி டெபிட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தான். இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு மோகன் அக்கௌண்ட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேயா? இப்போ நீங்கள் அந்த யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் ஈஸியாக புரியும். தேங்க்யூ.